அவங்க ஒரே மனதோடு டிசைட் பண்ணி நாங்கள் எங்களுடைய சிநேகிதருக்கு விடுதலை தேவை, அவனை நாங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டோம், அவனை நாங்கள் தூக்கி கொண்டு போவோம் என்று அங்கே தூக்கி கொண்டு வந்தார்கள். வாசிக்க கேட்போம். அடுத்தது, ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாக சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை அதோடு நாங்க நிப்பாட்டிட்டு அந்த கருத்தை நாங்க பார்ப்போம். அங்கே அந்த 4 பேரும் வந்து பார்க்கும் போது அங்கே தடை உண்டானது. அவர்களுடைய ஜெபத்துக்கு தடை, அவருடைய விசுவாசத்துக்கு தடை. அங்கே அந்த சிநேகிதனை இறக்க முடியவில்லை. ஜனம், திரளான ஜனம் இருந்தாங்க. அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. இந்த 4 பேரும் ஒரு மனதோடு அவர்கள் யோசித்து கொண்டிருந்தாங்க. எப்படியாவது சுகம் வேணும், எங்களோடு மனம் சேர வேணும். நாங்கள் தடைகள் அங்கே வந்து கொண்டிருக்கிறது. இந்த தடையை என்ன தடை என்று உட்கார்ந்து யோசிக்க வேண்டும். எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வராவிட்டால் நாங்கள் ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்து, ஏன் இந்த ஜெபத்துக்கு பதில் வரவில்லை, ஆண்டவரே எனக்கும் உங்களுக்கும் என்ன, நான் என்ன பிழை செய்தேன், எனக்கு நீங்க ஞாபகப்படுத்துங்க சொல்லும் போது அங்கே ஆவியானவர் கிரியை செய்ய துவங்குவார். இந்த 4 பேருக்கும் ஒரு ஆலோசனையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த ஆலோசனை என்ன என்று நாங்க பார்ப்போம். அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். ஆமென். இந்த 4 பேரும் இப்ப ஜெபத்துக்கு தடை. அவர்கள் ஆலோசித்து கஷ்டப்பட்டாங்க. ஜெபம் பண்ணும் போது அங்கே நேரடியாக எங்களுக்கு வராது. சாத்தானானவன் பல விதமான சோதனைகளை கொடுப்பான். நாங்க ஜெபிக்கிறோம், சாத்தான் பழைய நினைவுகளை எல்லாம் கொடுப்பான். நீ இந்த பாவம் செய்த, நீ அந்த பாவம் செய்த, உன்ட ஜெபத்துக்கு ஒரு நாளும் பதில் வராது என்று சொல்லும் போது எங்களுடைய மனம் குழம்பிடும். இது என்ன, இது யோசனை வருகிறது, இது என்ன இந்த மாதிரி வருகிறது என்று சொல்லி எங்களுடைய மனதிலே ஒரு குழப்பம் எங்களுக்கு உண்டாகிவிடும். போன கிழமை எனக்கு சரியான சுகம் இல்லாமல் போய் டாக்டரிடம் போக வேண்டி வந்தது. உடம்பெல்லாம் வலி, மார்பிலே வலி, பலவிதமான வருத்தத்தோடு நான் இருக்கும்போது பாஸ்டர் என்னை ஒரு வைத்தியரிடம் கொண்டு போனார். அவர் என்னை காய்ச்சல் மாதிரி இருந்தது. அவர் என்னை சோதித்து விட்டு சொல்லிவிட்டார், இசிஜி எடுக்க சொல்லி. இசிஜி எடுத்து கொண்டு வந்தால் மருந்து தாரேன், இல்லாட்டி இசிஜியை நீங்கள் டெஸ்ட் பண்ணாவிட்டால் நான் உங்களுக்கு மருந்து கொடுக்க முடியாது. பெருமழை, வெள்ளிக்கிழமை இலங்கை தேசத்திலே ஒரு பெருமழை பெய்தது. அந்த மழையிலே, அந்த சோதனையிலே நாங்கள் அங்கே இருந்து அந்த இசிஜி எடுக்க இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாக இருந்தது. போகும் வழியிலே சாத்தான் என்னோடு பேச துவங்கிவிட்டான். அங்கே அவன் சொல்லுகிறான், இப்போ இசிஜி பிள்ளையா இருந்தால் நீ வந்து ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஆஸ்பத்திரியிலே உன்னை பாட்டினா உனக்கு கண் பார்வை குறைவு, உன் பக்கத்தில் யாரும் இருக்கணும், இருக்க முடியாத நிலை, உனக்கு பக்கத்திலே வந்து இருக்க முடியாது. மகள் இருக்கிறாள், அவளுக்கு முடியாத அளவுக்கு சிறு குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்படியானால் பாஸ்டர் அலைய வேண்டும். இப்படி என்னுடைய கற்பனை பறக்க துவங்கிட்டு பல விதமான யோசனைகள், ஒரு சின்ன கலக்கம் எல்லாம் வந்தது. திடீரென்று ஆவியானவர் என்னோடு பேசினார். நான் உனக்கு இல்லையா, நான் உன்னை கைவிட்டேனா, நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேனா, என்ன நடந்தாலும் நான் உன் பக்கத்தில். மழை, கொட்டு மழை, அதிலே ஆண்டவரும் ஆவியானவரும் நானும் பேசிக்கொண்டே போனோம். அங்கே இசிஜி எடுத்தாச்சு. டாக்டரிடம் கொண்டு வந்து மழையிலேயும் நாங்கள் வந்து டாக்டரிடம் காட்டிய போது அவர் அந்த இசிஜியை பார்த்துவிட்டு பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்டு சொல்லிட்டார். ஒரு குறை இல்லை, ஒரு விதமான வருத்தம் இல்லை, நான் மருந்து தருகிறேன் என்று. அதன் பிறகு எனக்கு அவர் மருந்து கொடுத்தார். பார்த்தீங்களா பெரியமானவர்களே, அந்த கொஞ்ச நேரத்தில் சாத்தானானவன் இப்படி வந்து என்ன விதமான ஆலோசனைகளை எல்லாம் சொன்னான்னு நீங்க பார்த்தீங்களா. சாத்தானுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், அவன் எங்களை அப்படியே ஒரு மூலையில உட்கார வச்சிருவான். ஜெபம் என்பது அது அல்ல. சாத்தானிலிருந்து வெற்றியை பெற்று நாங்கள் முன்னேற வேண்டிய மக்கள். இந்த 4 சிநேகிதர்களும் என்ன செய்தாங்க, சரியாக கஷ்டப்பட்டு
கூரையின் மேல் ஏறி கூரையை பிரித்து அங்கே சரியாக இயேசுவுக்கு நேரே அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து இறக்கினாங்க. பாத்தீங்களா? அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே நாங்க என்ன பார்க்கிறோம்? இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, திமிர்வாதக்காரனுக்கு ஒன்றும் இயலாது. அவன் படுத்த படுக்கையா இருக்கிறான், அவன் பேச முடியாது, அவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாத நிலை. ஆனால் அந்த